ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாகவே இன்றைக்கு ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தெரிந்தோ தெரியாமலோ தெரிந்தும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளாத போது நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம். இரத்த அழுத்த நோய், உயர் இரத்த அழுத்த நோய். இன்றைக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அதிக பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இந்த நோய் நம்மில் நிறைய பேருக்கு பக்கவாதத்தையோ சிறுநீரக செயலிழப்பையோ ஏன் இன்றைக்கு இதய நோயையோ மட்டுமல்ல, இந்த பிளட் ப்ரெஷர் சில நேரங்களில் மனதை கூட பாதித்து நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி ஒரு முறை என்னை சந்திக்க வந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே சண்டை. சின்ன பசங்க, 24 வயசு 27 வயசு. ஒரே சண்டை, என் முன்னாடியே சண்டை போட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் என் கூட மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெடிடேட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய உதவி மருத்துவரை கூப்பிட்டு இவங்க 2 பேரோட பிளட் ப்ரெஷரையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா அப்படின்னு. செக் பண்ணி பார்க்கும்போது ஆணுக்கு 160 100, பெண்ணுக்கு 140 100 இருந்தது. அப்போ அவங்க 2 பேருக்கும் புரிய வச்சேன், உங்கள் 2 பேருக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டை உங்களுடைய மனதால் பிடிவாதத்தால் அல்ல, நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு நோயால் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு ஆச்சரியம். என்ன சார் இந்த சின்ன வயசில் எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வருமா? 100% வரும். 10 வயது குழந்தைக்கு கூட இன்றைக்கு இரத்த கொதிப்பு நோய் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய புரதம் குறைகின்ற நோயும், அதே போல் இன்றைக்கு 16 வயது 17 வயதில் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய இளைஞனுடைய இளம்பெண்ணுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த கொதிப்பு நோய் தான். இரத்த கொதிப்பு நோய்கள் ஏற்படுவதற்கு அதீதமான நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட இரத்த கொதிப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும், சில வகையான இரத்த கொதிப்பு நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற உண்மை புரியாத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். சுஷ்ருதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர், அவர் தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுடைய சர்ஜரியுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சர்ஜரி மாடர்ன் மெடிசனில் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம்னு சொல்கிறோம்ல. நீங்கள்லாம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த மாடர்ன் மெடிசன் துறையில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற விஷயம் யார் சொல்லி கொடுத்தது முதல்லன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆச்சாரியர் சுஷ்ருதர்னு சொல்லக்கூடிய அவருடைய பெயர் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவருடைய பெயர் தான் இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் ரொம்ப ஒஸ்தி, இயற்கை மருந்து வந்து ரொம்ப மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான மனநிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்களோட சயின்ஸோட ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாருன்னு பார்த்தா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் தான். அவருடைய குறிப்புகளில், அவர் எப்போ வாழ்ந்தார், எந்த யுகத்தில் வாழ்ந்தார் தெரியல, அவரோட குறிப்புகளில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இரத்த அழுத்த நோயை இந்த உலகத்துக்கு முதல்ல சொல்லி கொடுத்த ஆச்சாரியர் யாருன்னா சுஷ்ருதர் தான். எப்படி இரத்த அழுத்தம் வருது, இரத்த தமனிகளில் ஏற்படுகின்ற அந்த அழுத்தங்கள் எவ்வாறு வெடித்து மூளையில் பக்கவாத நோயை உருவாக்குகிறது, பக்கவாத நோய் உங்களுக்கு உருவாகும் போது அந்த நோய் உருவாக்குகின்ற காரணமாக இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தையும் பக்கவாதத்தால் ஏற்படுகின்ற இரத்த கசிவுகளையும் மூளையில் அறுவை சிகிச்சை செய்து எவ்வாறு குணமாக்க வேண்டுங்கிற விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்த முதல் அறிஞர் யாருன்னா சுஷ்ருதர் தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி தானே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது, உடனே போகிறோம், இரத்த கசிவு, பிரெயினில் கிளாட் இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை பல 1000 வருடங்களுக்கு முன்பே சாதித்து காட்டிய ஒரு ஆச்சாரியர் தான் சுஷ்ருதர். அவர் அழகான ஒரு மருந்தை பற்றி நமக்கு சொல்கிறார். 7 நாட்களில் இரத்த கொதிப்பு நோயை கட்டுப்படுத்த, ஆரம்ப நிலை இரத்த கொதிப்பு நோயாக இருந்தால் குணப்படுத்த, நீண்ட கால இரத்த கொதிப்பு நோயாக இருந்தாலும் மற்ற சிகிச்சைகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த இரத்த கொதிப்பு நோய் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பையோ அல்லது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரையோ அல்லது உங்களுக்கு பக்கவாதத்தையோ அல்லது இரத்த குழாய் அழுத்தத்தை உருவாக்கி எத்தெரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் சுருக்க அடைப்பு நோயை உருவாக்கி அதனால் இதய பாதிப்பு வராமல் இருப்பதற்கோ மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதுதான் மருதம்பட்டை. மருதம்பட்டையை பற்றி எத்தனை ஆராய்ச்சிகள் தெரியுமா?
இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக இதய நோய்க்காகவும் இரத்த கொதிப்புக்காகவும் புற்றுநோய்க்காகவும் அதீத ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் 100 மூலிகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மருதம்பட்டை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மருதம்பட்டை அவ்வளவு சிறப்பானது. தமிழ் மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழனால் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட கொடைகளில் மிகப்பெரிய கொடையாக இன்று நான் பார்க்கக்கூடிய மருந்தாக இருப்பது எதுனா மருதம்பட்டை தான். அந்த மருதம்பட்டை சூரணம் அப்படிங்கிறது விலை குறைவாக இருந்தாலும் கூட விலை உயர்வாக சாப்பிடுகின்ற மருந்துகளை விட வீரியமானதுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மருதம்பட்டை 5 முக்கியமான பயன்களை நமக்கு கொடுக்குது. முதலாவது பயன் என்ன தெரியுமா? உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம், வாதம், கபம் சொல்லக்கூடிய 3 தோஷங்களுடைய சீற்றத்தை குறைக்கிறது. இது என்ன சார், வாதம் பித்த கபம் தானே சொல்லுவாங்க, நீங்கள் பித்த வாதம் கபம்ங்கிறீங்களே அப்படின்னு யோசிப்போம். இந்த இரத்த கட்டிகள் உருவாவது அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய சூடுத்தன்மை, அந்த இடத்தில் ஏற்படுகின்ற வறட்சி, அந்த இடத்தில் சேருகின்ற கழிவு, இது 3 சேர்ந்தால் தான் உங்களுக்கு இரத்த கட்டிகளே உருவாகும். அப்போ அந்த இரத்த கட்டிகள் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பித்தத்தையும் வாதத்தையும் கபத்தையும் குறைக்கக்கூடிய, உடம்பிலிருந்து கழிவாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து, சிறந்த காயகல்ப மருந்து எதுனா மருதம்பட்டை தான். அப்போ மருதம்பட்டையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நீங்கள் சர்க்கரை நோய்க்காக, நீங்கள் இரத்த கொதிப்புக்காக, நீங்கள் கொழுப்புச்சத்து விகிதாச்சார மாறுபாடுகளுக்காக வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக மருதம்பட்டையை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளால் தடுக்க முடியாத பக்க விளைவுகளையும் தடுக்க முடியும். ஸோ இன்றைக்கு மருதம்பட்டை ஒரு சிறந்த மருந்து. எதற்கு? இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு, குறிப்பாக இரத்த கட்டிகளை உருவாக்கக்கூடிய பித்தம், வாதம், கபம்ங்கிற இந்த காம்பினேஷனை குறைக்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காக. இரண்டாவது பயன், இன்றைக்கு மருதம்பட்டை சாப்பிடும்போது மன அமைதி ஏற்படுவதை பார்க்கலாம். நான் அந்த தம்பதிகள் சொன்னேன்ல, அவங்க 2 பேரும் சதா சர்வகாலம் சண்டை போட்டு கொண்டிருப்பது அவர்களுடைய பிடிவாதம் நினச்சாங்க. ஆக்சுவலாக அது அவங்களோட பிடிவாதம் கிடையாது, அது அவர்களுடைய இரத்த கொதிப்பு நோயின்னு. அந்த 2 குழந்தைகளுக்கும் நான் மருந்துகளாக பரிந்துரைக்காமல் உணவாக பரிந்துரைத்தது மருதம்பட்டை பால் கஷாயத்தை தான். அது என்ன மருதம்பட்டை பால் கஷாயம்? 50 மில்லி பால் எடுங்க, 100 மில்லி தண்ணி சேருங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது பொடித்து அரைத்து வைத்திருக்கக்கூடிய மருதம்பட்டை சூரணத்தை ஒரு அரை தேய்க்கரண்டி, அதாவது ஒரு 3 கிராம் அதில் போடுங்க. ஸ்லிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும், பாலளவு குறையட்டும். பாலளவு வந்த உடனே நல்லா துணி போட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த மருதம்பட்டை பால் கஷாயத்தை தான் அந்த குழந்தைகள் 2 பேருக்குமே நான் மருந்தாக கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு 1 மாத காலத்தில் குடும்பத்துடைய சண்டை 95% குறைந்து விட்டதுன்னு மகிழ்ச்சியாக சொன்னாங்க. யாரெல்லாம் இன்றைக்கி மன மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலியில் சண்டை வரக்கூடாது, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எனக்கு வரக்கூடாது, ஆஃபீஸுடைய ப்ரெஷர் என்னுடைய டெய்லி லைஃப்பில் என்னை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மருதம்பட்டை தான் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ மருதம்பட்டையை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய மகிழ்ச்சியும் மேம்படுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, மருதம்பட்டை இன்றைக்கு உங்களுடைய வெரிகோஸ் வெயின் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துங்க. இன்றைக்கி யாரெல்லாம் வெரிகோஸ் வெயின் நோயோட போராடிட்டுருக்கீங்க, நின்று பார்க்கக்கூடிய வேலை, நீண்ட நேரம் நிற்கக்கூடிய வேலை, நீண்ட தூரம் நடக்கக்கூடிய வேலை, நீண்ட நேரம் அமர்ந்து பார்க்கக்கூடிய வேலை, உடற்பயிற்சியே செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, படுத்த படுக்கையாக இருந்து கொண்டிருக்கிறோம், அது இரத்த குழாயை பாதித்து எனக்கு சிரமத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுன்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுனா அந்த மருதம்பட்டை கஷாயம்தான். கணவன் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாரு சார், ராத்திரி வரும்போது காலெல்லாம் வலின்னு சொல்கிறாரு, என்ன செய்கிறதுனே தெரியல, மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு எங்களுக்கு வசதி கூட இல்லை சார், ரொம்ப சிரமத்தில் இருக்கும். நிறைய பேரை நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த நோயை, வெரிகோஸ் வெயின் நோயை குணப்படுத்தணுன்னா மருதம்பட்டை சூரணத்தை உணவில் சேருங்கம்மா. ஒரே ஒரு தேய்க்கரண்டி மருதம்பட்டை எடுங்க, நல்லா வெந்நீரில் கலங்க. நான் காலையில் ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை, உணவுக்கு 30 நிமிடம் அவருக்கு கொடுங்க. 1 மாத காலம் கொடுத்து பாருங்களேன், அவருடைய கால்களில் இரத்த ஓட்டம் சீராகிறதையும் உடல் ஆரோக்கியம் அடைந்திருப்பதையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும்.
உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுக்க 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 நம்முடைய இரத்த ஓட்டத்தை சார்ந்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு உடலில் இரத்த ஓட்டத்தை நீங்கள் சீராக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உடலில் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மருதம்பட்டை அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த உதவி செய்யக்கூடிய இயற்கையுடைய வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க மருதம்பட்டையை சாப்பிடுங்க. இதில் ரொம்ப கேட்சி தான். சார் நான் ஒல்லியாக இருக்கேன், கை கால்லாம் எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் பானை மாதிரி இருக்குது. பஸ்ஸில் நான் போகும்போது பெண்கள் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. என்னோடய உடம்பை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க போல இருக்குமா, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கூச்சமாக போகும். எனக்கு பிரசவம் நடந்தே 10 வயசாச்சு. 10 வருஷம் கழித்து என்னை பார்க்குறவங்க வயத்தில் புல்லை இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வயிறு மட்டும் பெருசாக இருக்குது. கவலைப்படுறவங்களா நீங்கள் மருதம்பட்டையை சாப்பிடுங்க. ஒரு தேக்கரண்டி மருதம்பட்டை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயமாக டீ மாதிரி குடித்தாலும் பரவாயில்ல. அல்லது நான் சொன்ன மாதிரி மருதம்பட்டை பால் கஷாயமாக குடித்தாலும் பரவாயில்ல. காஃபி குடிக்கிற பழக்கம், டீ குடிக்கிற பழக்கம், உற்சாக பானங்கள் எடுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க நம்ம யார் இருக்கும்? அப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக தமிழனுடைய உலக கொடையாக இருக்கக்கூடிய மருதம்பட்டையை நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பால் கஷாயம் வைத்து அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். 5வது, தூக்கமின்மை நோய்க்கு மருதம்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு இரத்த கொதிப்பு அதிகமாவதற்கான காரணமே மகிழ்ச்சியின்மை எவ்வளவு பெரிய காரணமாக இருக்கிறதோ அதே போல் தூக்கமின்மை மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு 100 மில்லி பால், அதில் 200 மில்லி தண்ணீர் சேர்த்து ஒரு கரண்டி மருதம்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த பால் கஷாயத்தை இரவு படுக்கும்போது ஒரு நேரம் சாப்பிட்டு படுங்க. 9:30 மணிக்கு கட்டிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 7:30 8 மணிக்கு இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. இதை ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். உங்களுடைய குரட்டை சார்ந்த சிரமங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியும். உங்களுடைய நுரையீரலுக்கும் உங்களுடைய இதயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு விகிதங்கள் சீராகிறத பார்க்க முடியும். முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவோம். இன்றைக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய நோய்களோடு நம்ம போராடுறோம். சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த கொதிப்பு நோய், உடல் எடை நோய், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு நோய், இதுக்கெல்லாம் பயம் பயம் பயம். மீண்டும் மீண்டும் இந்த நோய் பாதித்து விடுமோ, இந்த நோயுடைய பக்கவிளைவு வந்து விடுமோ, எங்கே என்னுடைய ஆயுள் இந்த கணமே போய்விடுமோங்கிற பயத்தில் வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பயத்தை போக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா மருதம்பட்டை தான். இன்றைக்கி மருதவானன்ற பெயர் நீங்கள் கேள்விப்படுகின்ற பெயர் இல்லையா? இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக திடமாக இறைநிலையை அடையக்கூட உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தீர்க்கமான மருந்து எதுனா மருதம்பட்டை தான். அப்போ 50 மில்லி பால் எடுக்கணும், 100 மில்லி தண்ணீர் சேர்க்கணும், 3 கிராம் மருதம்பட்டை போடணும், கொதிக்க வைக்கணும். இதை 50 மில்லி பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தில் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் செய்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். உங்கள் அம்மா வீட்டில் டெய்லி பிபி மாத்திரை சாப்பிட்றாங்களா? உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் டெய்லி பிபி மாத்திரை கொடுக்குறீங்களா? கூடவே இந்த மருதம்பட்டை பால் கஷாயத்தை கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மருதம்பட்டை ஒரு உணவு. அப்போ நான் இந்த மருந்து சாப்பிட்றேன், இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதாங்கிற குழப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எல்லோரும் மருதம்பட்டையை பயன்படுத்தலாம். நான் ஒரு ஸ்டெப்பு மேலே போயே சொல்லுவேன். இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் காஃபி ஷாப்ஸ் இருக்குல்ல, இந்த காஃபி ஷாப்ஸில் எல்லாருமே இயற்கை உணவு வைத்திருக்கக்கூடிய, இயற்கை உணவு அங்காடிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தயவு செய்து மருதம்பட்டை தீநீரை உங்களுடைய ஒரு யூஎஸ்பியாக நீங்கள் விற்கக்கூடிய ஒரு பானமாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். கசப்பு சுவை இருக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் காஃபி என்ன இனிக்குதா? கிடையாது, சாப்பிட்றோம். காஃபி நம்ம ஊர் உணவா? கிடையாது, குடிக்கிறோம். தீநீர் சாப்பிட்றோம், கசக்குதில்ல, சாப்பிட்றோம். சக்கரை போடாத காஃபி டீயை குடிக்க முடியுன்னும் போது ஏன் மருதம்பட்டையை நம்ம சாப்பிட முடியாது? தயவுசெய்து இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை உணவு விற்கக்கூடிய அந்த கடைகள் வைத்திருப்பவர்கள், நிறைய நம்ம கல்யாணம் காட்சி நிறைய பண்ணுறோமே, இந்த இடங்கள்லாம் மருதம்பட்டை தீநீரை ஒரு விருந்துணவாக, விருந்துக்கு முன் உணவாக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவது நம் அனைவரது கடமை. அதற்கு இறைவன் கொடுத்திருக்க கொடை தான் இந்த மருதம்பட்டை. இந்த மருதம்பட்டையை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமாக நாம் மாறும்போது
நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய நட்புகளோடு பகிருங்க, உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை தவறாமல் என்னிடத்தில் கேளுங்க. இந்த வீடியோவை வைரல் ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.